வணக்கம் மக்களே. முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தெரியுமா? சீசனே இல்லை என்றாலும் முருங்கைக்காயை தேடி அலைந்து வாங்கி சாப்பிடும் அளவிற்கு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான சக்திகள் கொண்டிருக்கக்கூடிய முருங்கைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். சாம்பார், காரக்குழம்பு என ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இரத்த சர்க்கரை அளவை சீராக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முருங்கைக்காய் பயன்படுது. இரத்த சர்க்கரை அளவை சீராக்கி அதை கட்டுக்குள் வைப்பது தாங்க முருங்கைக்காயின பிரதான தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலுள்ள வைட்டமின் மற்றும் மினரல்கள் பித்தப்பையின் வேலையை மேம்படுத்துவதால் நமக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை அள்ளி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செரிமான பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடும். செரிமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடலுக்கு தேவையான நியாசின், ரிவோஃப்ளாசின் மற்றும் வைட்டமின்கள் போன்ற நுண்ணூட்ட சக்திகள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை கொண்ட பொருட்களை சாப்பிடணும் அப்படின்றாங்க. அது முருங்கைக்காயாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், முருங்கை ஜூஸாக இருக்கட்டும், அனைத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வைட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சக்திகளை உள்ளடக்கியதால் செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறது. குறிப்பாக குடல் இயக்கத்தை சீராக்கி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், சுவாச நோய்களுடன் போராடுதா. முருங்கைக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருப்பதனால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுகிறது. குறிப்பாக இந்தியாவில் நிலவும் அதிக காற்று மாசுபாட்டால் நமக்கு பாதிக்கப்பட்ட நுரையீரல் பிரச்சனையெல்லாம் ஏற்படுதில்ல. ஸோ முருங்கைக்காய் மிகவும் நல்லது. வைட்டமின் சியும் இதில் இருப்பதனால தொற்று, ஒவ்வாமை தொடர்பான பிரச்சனைகளும் போக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகளை பலப்படுத்துமா. முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நம்மளுடைய எலும்புகளுக்கு அதிக நன்மை சேர்க்கிறது. எனவே எலும்புகளும் தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் காணப்படுறது அப்படின்றதுனால வாரம் ஒரு முறையேனும் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் எதிர்காலத்தில் வரும் எலும்பு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சிறந்த ஆதாரம் முருங்கைக்காய். அந்த வகையில் இரும்பல், சளி போன்ற தொற்று பாதிப்புகளுக்கு முருங்கைக்காயை சாப்பிட்றதுனால பக்கபலம் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சியே உங்களுக்கு போதுமானது. அது மட்டும் கிடையாது, இதயம் தொடர்பான உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கும் முருங்கைக்காயில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தத்தை சுத்தப்படுத்துமா. ஆன்டிபயாட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்கீரை செயல்படுறதுனால இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது. இதனால் இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு மேம்படுகிறது. அதாவது இரத்தத்தில் தரத்தை மேம்படுத்த முருங்கைக்காய் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், சருமத்திற்கு முருங்கைக்காய் பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. நீங்கள் முருங்கை இலையை காய வைத்து அல்லது பொடியாக்கி முகத்தில் பார்த்திங்கன்னா அப்ளை செய்துட்டு பாருங்கள். முகப்பரு, வெயில் கருமை போன்றவையெல்லாம் மாற தொடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முருங்கைக்காய், முருங்கைக்கீரை இது மாதிரி இரும்பு சக்திகள் கொண்ட பொருட்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற ஊட்டச்சத்து தொடர்பான பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.